பீகார் எஸ்ஐஆர்ல இடம்பெற்ற அந்த ஃபார்ம் நீங்க 13 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க? ஃபார்ம் 8 அங்கிருந்து பீகார் இல்லை எந்த மாநிலத்திலிருந்து இங்கே வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் 8 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் ஃபார்ம் 8 நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு. ஒரு 869 ஆட் ஃபார்ம் 8 தான் வந்துச்சு மொத்தமாக. ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க இசிஐ நெட்ல செக் பண்ணும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பூத்துல அவங்க பேர் இருக்கிறதா சொல்லுது. ஆனா கேம்ப்ல போயிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது இங்க வந்து எலிமினேஷன் ஃபார்ம் வந்து எங்களுக்கு வரல அப்படிங்கிற போது நானே ஒரு 4 வாக்காளர் நிறைய வாக்காளர் சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்க மேடம். இதுக்கு அவங்க அந்த புத்துல அவங்க ஒரு 100 ரூபாய் போட்டு கொடுக்கும்போது அவங்க நேம் மட்டும் அந்த புத்துல வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னா அவங்க நேம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கிடையாது. பிஎல்ஓ என்கொயரி ஒரு இருக்குது. நம்ம வீட்டாக போகிறாங்க, பிஎல்ஓ ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்க. பிஎல்ஓ என்கொயரி ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் ரோல் அதில். அதை நம்ம எல்லா பிஎல்ஓஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க போகும்போது. ஏன்னா எல்லாத்துக்கு அந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண வேண்டி இருக்கு. ஃபார்ம் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையமுடைய உத்தரவுப்படி நம்ம 30 ஃபார்ம்ஸ் 30 டிக்ளரேஷன் இது அவங்க கையில் இருக்கணும். எல்லா ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம அடிஷனல் பிரிண்ட் பண்ணிட்டு கூட கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஃபார்ம் 6 கிட்டத்தட்ட 3000 வந்துட்டு இருக்கு. 3000 வந்துச்சு. மோஸ்ட்லி 18+. ஃபார்ம் 8 அவங்க கேட்கறது 429 தான் வந்துச்சு இது வரைக்கும் ஃபார்ம். டெல்லியில இருந்து எது பிரிண்ட் ஆயிருக்கு அது புரியல எனக்கு. எல்லாருமே பிஎல்ஓ பணிகளில் இருக்கவங்க வந்து ஹியூமன் எரர்ல இன்கேஸ் வந்து ஃபார்ம் வந்து டிராஃப்ட் ரோல்ல வரல அப்படின்னா அடுத்து வாக்காளர்கள் டிசம்பர் பிறகு என்ன பண்ணணும்? ஒருவேளை வரவில்லை, அந்த டிராஃப்ட்ல வரல, எது ஒரு காரணத்துக்காக டிராஃப்ட்ல வரலைன்னா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்பி அப்ளை பண்ணிடலாம் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். Even if the voters fill the form, enumeration form wrongly, will their name appear in the draft form? Yes. Then they can after December 9th they can correct it. எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கிருக்காங்க, ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க. ஆனா 2002 அந்த லிஸ்ட்ல வந்து அவங்களோட நேம் இல்ல. அப்போ ஆனா அந்த பிஎல்ஓ வந்து கம்பல்சரி அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்ஜெக்ஷன் கொடுத்தவங்க அதுக்கு அந்த ஓட்டர்ஸ் என்ன பண்ணணும்? இல்ல அதுதான் பிஎல்ஓஸ் பிளஸ் நம்ம வாலண்டியர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணணும். பிஎல்ஓ ஆப்ல அவங்க போய் அதுல பார்க்கலாம் அவங்க எங்கே இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு எஃபர்ட். ஏன்னா டீலிமிட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா எப்படி 327 பிஎல்ஓஸ் முடிச்சிருக்காங்க. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இல்ல எது இருந்தாலும்மா திருப்பி சொல்றேன், யார் பேர் நம்ம பட்டியலிருந்து எடுக்க முடியாது. அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சேர்க்க போறோம். நிறைய பிஎல்ஓஸ் வந்து அந்த டாப்ல இருக்கிற காலம் மட்டும் ஃபில் பண்ணா போதும்ன்றாங்க. சில சிஓஸ் சொல்றாங்க, டிஓஸ் அது மட்டும் சஃபிஷியன்ட்டா? நிறைய மாவட்டங்கள் அப்படி சொல்றாங்க. அது சஃபிஷியன்ட் இல்லை, அவங்க மேப்பிங் பண்ணணும். ஆனா அப்படி கொடுத்தாங்க கூட நம்ம ஆட் பண்ணணும். டிராஃப்ட் ரோல்ல வரும். மேடம் எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும்? நான் கொடுத்துறேன். நான் ஒரு டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துறேன் மேடம். அவங்க கேட்ட திரும்ப கேட்கறேன். நீங்க அதுக்கு சொன்ன ஆன்சர்
அது சரியானதா தப்பானதான்றதை நாங்க எப்ப தெரிஞ்சுக்க முடியும் மேடம்? நான் கொடுத்துறேன் ஃபார்ம், அது தப்பா இருக்கு, அது டிஜிட்டலைஸ் ஆகும். அதை நம்ம டிராஃப்ட் ரோல் வெளியிட்டுவோம். இல்ல மேடம், அதுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு நாங்க தப்பான டீடைல்ஸ் கொடுத்தோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடையாதான்னு பிஎல்ஓஸ்க்கு தெரியும், பிஎல்ஓஸ்க்கு தெரிஞ்சிடலாம். அவங்க ஆப்ல அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. கரெக்டா கொடுக்கலன்னா நீங்க டிஜிட்டலைஸ் பண்ண முடியாதா மேடம்? இல்ல மேடம், நான் ஃபார்ம் கொடுத்துறேன், எந்த தப்பா இருக்குன்னா உங்களால அதை நீங்க எல்லாம் சத்தம் போடலன்னா காதல் நான் ஃபார்ம் கொடுக்குறேன், அது தப்பா இருக்கு, தப்பான டீடைல்ஸ், நீங்க அப்ப பிஎல்ஓ என்ன பண்ண முடியும் மேடம்? பிஎல்ஓ அது அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, ரைட்? அவங்க ஃபீல்ட்ல போய் வாங்கியிருக்காங்க, அதை ஃபீல்ட் என்கொயரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை இஆர்ஓக்கு கொடுத்துருவாங்க, அது லிஸ்ட்ல வந்துடும். 2005 SIR ரோட பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நிறைய ரோல்ஸ் பேஜஸ் வந்து எம்டியாவே இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய ரோல்ஸ் வந்து பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணி பார்க்கும்போது சீரியல் நம்பர், அந்த சீரியல் நம்பர் நீங்க ஒரு கார்டு கேட்கறீங்க, அந்த சீரியல் நம்பர் மட்டும் இல்லாம இருக்கு. நிறைய வாக்காளர்கள் வந்து அப்ப இருக்கிற எபிக் நம்பர் இல்லாம இருக்கு. 2002-2005 வந்து அந்த ரோட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சாதாரண மக்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணுவாங்க? ஈஸியா அது திருப்பி நீங்க சொல்லிருக்காங்க, நான் ரிப்ளை பதில் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஏற்கனவே. பண்றதில்ல அப்படின்னு சில இடங்கள்ல ஆன்லைன் எஸ்ஐஆர் வந்து எக்ஸப்ட் பண்றதில்ல அப்படின்னு சில அபிஷியல்ஸ் சொல்றாங்க. அது என்ன இல்ல, ஆன்லைன் அக்செப்ட் ஆயிட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.